தாய் வீடு ஆகஸ்ட் 2026. நாளை மற்றும் ஒரு நாளே. ஜி. நாகராஜன். எழுதியவர் சு. வேணுகோபால். வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. பொதுவாக இந்நாவல் குறித்து பேசும்போதெல்லாம் கந்தனை போன்ற நெறி பிறழ்ந்த அல்லது சட்டவிரோத வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு நாளை இன்று போல மற்றொரு நாளாகவே கழியும் என்றும், ஒரு நாள் இயக்கத்தில் நேற்றைக்கும் நாளைக்குமாக இன்று போல்தான் வாழ்ந்தான் என்றும், நாளையும் எவ்வித மாற்றமற்ற தனது பழைய வாழ்க்கையின் சுழற்றலிலேயே தான் திரியப்போகிறான் என்பதையும் குறிப்புணர்த்தும் நாவலாக அறிந்திருக்கிறோம். புற உலகமும் அவன் சார்ந்தே இயங்குகிறது. அந்த உலகம் ஒரு திட்டமிடலில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. 70களின் மத்திம காலத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. திராவிட இயக்கம் ஒரு வகையில் ஓயும் நேரம். அதே சமயம் இயக்கம் ஓய்ந்து ஆட்சி அதிகார விளைவு கோலோச்சும் காலமாகவும் மாறிவிட்டிருக்கிறது. தமிழ் பண்பாட்டின் மீட்டுருவாக்கங்கள் சிலைகளாகவும் மணிமண்டபங்களாகவும் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி மதிப்பீடுகள் தூக்கி நிறுத்தப்படும் உலகில்தான் தொழிலாக கொண்ட சமூகமும் இயங்குகிறது என்று முன்வைப்பதாக உணர்கிறேன். மதுரையை எரியூட்டிய கண்ணகியின் மண்ணை எடுத்திருக்கிறார் ஜி. நாகராஜன். இது தற்செயல்தான். நாகராஜனின் ஊர் மதுரை. ஏதோ ஒரு வகையில் இந்த முரண்பாட்டை இந்நாவல் எதேச்சையாக உட்கிடையாக்கி கொண்டிருக்கிறது. அது நாவலின் பலம், திட்டமிடல் இல்லாமலே. தமிழ் பண்பாட்டின் இன்னொரு முகத்தை, அதன் கற்பனைகளையும் உயர்வு நவிற்சிகளையும் திராவிட ஆரிய மாயைகளையும் மரத்தமிழர்களையும் தமிழச்சிகளையும் சார்ந்த சொரூபங்களையும் கண்ணிய போர்வைகளையும் நீக்கிவிட்டதொரு நிஜ உலகத்தை எழுதுகிறார். மத்தியதர வர்க்கத்திற்கும் மாறான விளிம்பு நிலை மக்களின் உலகம் இது. ஆனால் இந்த பாலியல் தொழிலை கொண்டவர்களின் உலகம் தன்னியல்போடு உருவாக்கப்படவில்லை. ஜி. நாகராஜன் இதன் தோற்றத்தில் இருத்திக்கொண்டு நாம் பெருமைப்படுவதற்கு இதில் எள்ளளவும் சத்து கிடையாது என்று முன்னிறுத்துகிறார் நம் சமூகத்தை. இதில் கந்தன் வழியாக சொல்லப்பட்டிருக்கும் நமது தந்திரங்களும் அயோக்கியத்தனங்களும் ஏமாற்றுத்தனங்களும் பித்தலாட்டங்களும் உண்மை. இந்த போலித்தனமான வாழ்க்கையை எவ்வித ஒளிவும் இல்லாமல் நம் முன் வைக்கிறார். ஜி. நாகராஜனின் ஓங்கி குரல் எழுப்பாத தன்மை இங்கு இருக்கிறது. இது எழுத்தின் சாதகமான அம்சம். இந்நாவலில் அவர் முன்வைத்து செல்லும் ஒவ்வொரு காட்சியும் தமிழ் சமூகத்தின் மீதான விமர்சனம். அந்த விமர்சனத்தை வாசகர் எடுத்து பேசும் அளவு சுதந்திரத்தை உண்டாக்கியிருக்கிறார். அந்த வகையில் ஈர்ப்பை ஏற்படுத்தும் குரல் உயர்த்தாத படைப்பு நாளை மற்றும் ஒரு நாளே. இவற்றையெல்லாம் விமர்சனத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்ற முன் தீர்மானம் இதில் இருக்கிறது. இந்த திட்டமிடல் நவீனத்துவ படைப்பியக்கத்தின் ஒரு போக்காக இருக்கிறது. நோக்கம் கருதி எழுதப்படும் முற்போக்கு இலக்கியம் போன்றதுதான் இதுவும். அனுதினமும் உலகம் மாறிக்கொண்டு வருகிறது. அறிவியலின் வளர்ச்சி நாகரிக அம்சங்களை கொண்டு வருகிறது. ஆனாலும் வாழ்க்கையின் பிளவை அறிவியலால் சமன்படுத்தவே முடிவதில்லை. இவ்வம்சத்தை எடுத்துக்கொண்டு பேசுபவை நவீனத்துவ படைப்புகள். வாழ்க்கை அறிவியல் யுகத்தில் மேலும் மேலும் சிதைவுறுகிறது. அறிவியலை கைக்கொள்பவர்களை மேட்டிலும் அதனை தன்வசப்படுத்த முடியாதவர்களை ஈவு இரக்கமற்ற புதைக்குழியில் தள்ளியபடியே இருக்கிறது. நாளை மற்றும் ஒரு நாளே இந்த பிரச்சினைக்குள் இறக்கவில்லை என்றாலும் பொதுத்தளத்தில் புதிய உலகின் மீது நின்று பேசுகிறது. மதுரையின் நாலா திக்குகளிலும் புது புது கட்டடங்கள் நாவலில் முளைப்பதை காட்சிப்படுத்தியிருக்கிறார். நகரம் விரிவடைகிறது. ஒரு சித்திரம். முத்துசாமி தன் பாலியல் தேவைகளுக்காக இடைத்தரகராக செயற்படும் கந்தனை தேடி வருகிறான். அவன் விருப்பப்படும் பெண் கணவரை இழந்த ஒரு பெண். அவள் தியேட்டருக்கு போயிருப்பதாக சொல்கிறான். இந்த சந்திப்புக்கு முன் பெரிய மசூதிக்கு கந்தன் வருகிறான். சித்தாள் வேலைக்கு அழைக்க வந்தவன் வரவும் ஆண்களும் பெண்களும் எழுந்து நிற்கின்றனர். அவர்களில் 15 வயது சிறுமியையும் 65 வயது முதியவரையும் விட்டுவிட்டு மற்றவர்களை மட்டும் அழைத்து செல்கிறான் கொத்தனார். அந்த சிறுமியின் உடல்நிலை அவள் கற்பமுற்றிருப்பதை உணர்த்துகிறது. சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்ட அச்சிறுமியின் கருவை கலைக்க உதவுவதாக கந்தன் கூறுகிறான். சிறுமி டாக்டரின் பித்தலாட்டங்களை பணம் பறிக்கும் போக்கிரித்தனத்தை சூசகமாக வெளிப்படுத்துகிறாள். முதியவரின் உழைப்பு தேராத ஒன்று. இந்த உலகத்திற்கு தன் உழைப்பை எவ்வளவோ தந்திருக்கலாம். சமூகம் உறிஞ்சியதுதான். அவரால் இனி புரோஜனம் இல்லை என்று தெரிந்ததும் நிர்தாட்சண்யமாக ஒதுங்குகிறது. இந்த இரண்டு உருக்குகள் சமூகத்தின் கோரத்தனங்களை ஊடறுக்கின்றன.
இது மாதிரி தான் சாராயக்கடையில் வைத்து இன்னொரு விதமான மனிதர்களை முன்னிறுத்துகிறார். ஆதரவற்றோர் பள்ளி மாணவர்களை ஏமாற்றி கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு செய்து பணம் பறிக்கும் கருப்பு கண்ணாடிக்காரனையும், தண்ணி அடித்துவிட்டு தத்துவம் பேசும் சாமியாரையும், கட்சி மாநாடு பேரை சொல்லி போதையில் கலாட்டா செய்யும் மர தமிழனையும் கந்தனையும் அடியாளாக மாற்றிவிடுகிற கடைக்கார திருமூர்த்தியின் நுட்பத்தையும் பார்த்திருக்கிறோம். திருமூர்த்தி அண்ணங்கிட்ட காசு வாங்காத என்று ஈரல் சாப்பிடும் போதே கூறி தன்வயப்படுத்தி விடுகிறான். ரவுடிக்கு ரவுடி, ஒன்றுக்குள் ஒன்றான கொடுக்கல் வாங்கல்கள் இது. வள்ளி தேவி விடுதிகளில் நிகழும் பாலியல் வணிகம், அதன் வழியே கந்தனின் பித்தலாட்டங்கள், அத்துமீறும் ஆண்களின் பித்தலாட்டங்கள், விடுதி உரிமையாளர்களின் நீக்குப்போக்குகள் காட்டப்படுகின்றன. கடிகாரத்தின் முன் ஒவ்வொரு எல்லைக்கோட்டை தொட்டு நகர்வது போல நாவல் நகர்கிறது. குதிரை வண்டிக்கார குப்புவிடம் கந்தன் வருகிறான். இன்றைய ஜீவஜோதி, ஜெயலக்ஷ்மி, செரீனா விவகாரம் போல முதலியாரின் குடும்ப காதல் லீலைகளையும் கொலைகளையும் வக்கீல்களின் வாத பிரதிவாதங்களையும் செய்தித்தாள் வெளியிட்டு நாட்டு நடப்பை கண்ணியத்தோடு காக்கிறது. அந்தோணியின் சந்திப்பில் வேறு பல ரூபங்கள் வெளிப்படுகின்றன. செட்டியாரின் காதல் லீலைகள், மார்க்கெட் விவகாரங்கள், ஆங்கிலோ இந்திய பெண்ணான ஐரினை திருமணத்திற்கு புறம்பான உறவில் துணையாக வைத்திருக்கும் செட்டியாரின் வாழ்க்கை, பாலியல் இடைத்தரகரான அந்தோணியின் பிற்காலத்திய வளர்ச்சி, கந்தனின் வீட்டை மிக குறைந்த விலையில் ஏமாற்றி வாங்கிய சோலையப்ப பிள்ளையின் பாலியல் வணிகத் தொழில், கந்தனின் இடைத்தரகு வேலைகள், மீன் விற்பனை செய்யும் பெண், முடித்திருத்துணர், மரப்பேட்டைக்காரன், வெத்தலைப்பேட்டை பிச்சையாவின் கவர்ச்சி படங்கள் விற்பனை தொழில், ஏட்டையாவின் பாலியல் தொழில், காவல்துறைகளின் பித்தலாட்டங்கள், நீதிமன்றங்களின் கீழ்மைகள், அதிகாரமும் கைகோர்க்கும் கேலிக்கூத்து, அக்கினி கிளியை துஷ்பிரயோகம் செய்யும் சப் இன்ஸ்பெக்டர் என நாவல் முழுக்க தொழில் ஊடாகவும் அரசு நிர்வாக அமைப்பு ஊடாகவும் வியாபாரத்தின் வழியும் நடக்கும் தில்லுமுள்ளுக்களை தொட்டு தொட்டு நகர்கிறது நாவல். இதில் கந்தனை தனித்து காட்டாமல் தில்லுமுள்ளு உலகிற்கு அவனும் தன்னளவில் செய்யும் போக்கிரித்தனங்களையும் இழைத்து வருகின்றன. இந்த படைப்புருவாக்கம் அழுத்தமானதும் படைப்பை நிஜமாக்குகிறது. இவ்விதமான சாதக அம்சங்களை சொல்லித்தான் படைப்பூக்க பகுதிக்கு நகர வேண்டியிருக்கிறது. ஜி. நாகராஜன் படைப்பெழுச்சியோடு இதனை உருவாக்கவில்லை. அவரிடம் மேலான படைப்பூக்கம் இல்லை. சமூக அவலங்களை லாபகமாக கோக்கும் திறன் மட்டுமே உள்ளவராக இருக்கிறார். பூ தொடுப்பது போல கீழ்மைகளை தொடுத்து நாவலாக்கியிருக்கிறார். ஒரு நாள் வாழ்க்கை என்ற சுழற்சியின் நல்லதொரு செறிவு கூடி வந்திருக்கிறது. மார்க்சியம், திராவிடம், தேசியம் பேசுபவர்கள் இதனை உற்று கவனியுங்கள். இவர்களின் வாழ்க்கை இப்படியாக அவலத்தில் கிடப்பதற்கு இவர்கள் மட்டுமாக காரணம் என்றொரு கேள்வியை நாவல் முன்வைக்கிறது. மேடையில் ஓங்கி ஒலிக்கும் தமிழினத்திற்கும் யதார்த்த தமிழினத்திற்குமான முரணை முன்வைக்கிறது. இந்த நவீனத்துவ அசிங்கங்களை பேசுவதென்பது அதற்கான காரணங்களை தேடுவது என்பதாகும். முன் சொன்னது போல தன் இயல்போடு கூடி வரும் படைப்பல்ல இது. இந்த பிரச்சனைகளை யாரும் எழுதிவிடக்கூடாது. ஒரு விதத்தில் கட்டுரைகளில் சொல்லிவிடக்கூடிய விஷயங்கள் தாம் இவை. படைப்பெழுச்சி என்பது மனிதர்களின் உள்ளார்ந்த தேடல், பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கும் மேன்மைகளை கண்டடைகிற செயல். படைப்பை ஒரு கவித்துவ உச்சத்திற்கு கொண்டு செல்கிற நிலைதான் படைப்பெழுச்சி. படைப்பூக்கம் உள்ளவர்களாலே நிகழ்ந்து விடுகிற இயல்பு, சாதாரண தொனியிலேயே உண்டாக்கப்படுகிற அசாதாரண நிலை. அவ்வித கவித்துவங்கள் இந்நாவலில் எங்கும் காணோம். ஜி. நாகராஜன் அப்படியொரு மனோநிலையில் இதனை எழுதவில்லை என்பதும் உண்மைதான். சான்றாண்மை மிக்கவர்கள் இல்லை, அசிங்கம், போக்கிரித்தனம் என சொல்லும் அம்சங்கள் இருக்கிறதே என முன்வைப்பது மட்டுமே அவரின் நோக்கமாக இருக்கிறது. கந்தன் தன் மகளின் பலூனை சிகரெட்டால் சுடுகிறான், வெடிக்கிறது. அந்த ஏக்கத்திலேயே கீதா மரணமடைகிறாள் என்ற சித்திரம் கூட பொது புத்தியால் உருவாக்கியதுதான். மோகனை என்ற ராக்காயி மீனா வேறு பல ஆண்களிடத்தில் தொடர்பு கொள்ள விரும்பும் இடம்தான் படைப்பெழுச்சிக்கான முனை. கந்தன், நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் மீனா செல்கிறாள். மாறி சம்மதிக்க வேண்டுமே என்றதும் தெரியாமத்தானே செய்ய போறோம் என ராக்காயி கூறுமிடம் விசித்திரத்தை நெருங்குகிறது.
குத்துப்பட்டவன் சோலைப்பிள்ளை இல்லை என்றதும் கந்தனுக்கு அவமானம் ஏற்பட்டது என்று எழுதிய இடம் கந்தனுக்கு உள்ளூரத் தணிந்த வெறி இல்லை என்று ஆனதும் வேதனை அடைகிறது. சலூனில் சிறுவன் விரல்கள் படும்போது உருவாகும் இச்சை நுட்பமானது. இவையெல்லாம் காமம் தொடர்பாக எழும் வினோத எண்ணங்கள். அதுவும் சிறு பொறி போல அப்படியே கமுறிப் போகின்றன. வேறு வேறு மனோநிலைகள் உருவாகி வரவில்லை. அது கருணையாகவும் இருக்கலாம், ஆனந்த நிலையாகவும் இருக்கலாம், அசிங்கமாகவும் இருக்கலாம். நாவல் அந்த பிராந்தியங்களுக்குள் நுழையவே இல்லை. பொதுவாக ஜி. நாகராஜனின் படைப்புகளில் அந்த சாத்தியம் நிகழ்வதே இல்லை. நிர்பந்தங்களினால் மீன் விற்கும் ஒரு பெண்ணை பாலியல் தொழிலுக்குள் தள்ளுவதும் மாற்றுவதும், ஒருவனை கொலைக்காரனாக உருவகிப்பதும், பாலியல் பலாத்காரம் பண்ணுவதும் எல்லாம் சமூகத்தின் விளைவுகள். அந்தோணி, சோலை, முத்துச்சாமி, ராக்காயி, ஐரின், கந்தன், பரமேஸ்வரன், பசுபதி, மீனா, அன்னக்கிளி, செட்டியார், மரப்பேட்டைக்காரர் என எல்லா மாந்தர்களும் நோக்கம் கருதியே படைக்கப்பட்டிருக்கின்றனர். சுந்தர ராமசாமியின் மாந்தர்களும் இப்படித்தான். இந்த நோக்கங்களை மீறி அவர்கள் தன் இயல்போடு உருவாகவில்லை என்பதுதான் என்னுடைய விமர்சனம். நீங்கள் தலையில் தூக்கி கொண்டாடும் சமூகத்தின் அடிப்பகுதியை பாருங்கள் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையிலேயே நாவல் இறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கீழ் உலகத்தை சுதந்திரத்தோடு இயங்க விடாது போனதற்கான காரணம் இந்த நவீனத்துவ அழகியல்தான். முரண்களை தீர்க்கமாக பேசுவது, முன்வைப்பது என்பதும் ஒருவித முன் தீர்மானம்தான். நெருக்கடிகளையும் கசப்புகளையும் வேதனைகளையும் முரண்களையும் முன்வைப்பதோடு வாழ்வின் இன்ன பிற அம்சங்களை எடுத்துக்கொள்வதும் தான் படைப்பின் முழுமை என்பது. நவீனத்துவ அழகியலின் சாதக அம்சங்களை எடுத்துக்கொண்டு அதன் பாதக அம்சங்களை உதறிவிட்டு வேறு அழகியலை அரவணைப்பது என்பது முக்கியம். நவீனத்துவ படைப்புகள் எனக்கு ரொம்பவும் இறுகிய வடிவமாகிவிட்டதோ என நினைக்கிறேன். வாழ்வை போலொரு நெகிழ்வுத்தன்மை வேண்டும் படைப்பில். அந்த நெகிழ்வின் இடைவெளிகளில் உயரப்பறக்கும் இடங்கள் அபூர்வமாக அமைந்துவிடும். அசோகமித்ரன், சுந்தர ராமசாமி, ஜி. நாகராஜன், கந்தர்வன், சா. கந்தசாமி போன்றோரின் படைப்புகள் ஒரு வகையில் கொட்டித்தட்டி போனவைகள். இதற்கு காரணம் சாத்தர், காம்யூ போன்றவர்களின் இலக்கிய உத்திகளை கடவுளின் கொடைகளாக பாவித்து இங்கும் முண்டாசு தட்டியதுதான் காரணமாக நினைக்கிறேன். நவீனத்துவம் மட்டுமே சிறந்த இலக்கிய வடிவம் என்பது தமிழ் படைப்பாக்க உலகில் கோலோச்சிய காலத்தில் எழுதப்பட்டது. நாளை மற்றும் ஒரு நாளே. நெருக்கடிகளின் தருணங்களை நவீனத்துவம் பேசுகிறது. அந்த நெருக்கடிகளின் போது நிகழும் கொந்தளிப்பான தருணங்களை நம் நவீனத்துவவாதிகள் போல உருவாக்கத்தான் வேண்டுமா? சூடு ஆறிய நிலையில் விஞ்ஞான பார்வையில் காரணங்களை கற்பிதம் செய்து பார்ப்பதாகத்தான் இருக்கின்றன இவ்வகை படைப்புகள். தத்தளிப்பின் பின் தொடர்ந்து உச்சங்களை தொடுவதாக இல்லை. இந்த வாய்ப்பு நவீன உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறர் உருவாக்கிய நவீனத்துவ வடிவங்கள் போலத்தான் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கில்லை. நம்பிக்கைகளை நவீனம் சிதறடிக்கலாம். அதற்காக உணர்ச்சிகள் மரத்து போய்த்தான் வெளிப்படும் என்பது அபத்தம். பிறர் உருவாக்கிய கருத்தாடல்களை உதறிவிட்டு தனக்குப்படும் உண்மைகளை பார்ப்பதுதான் இலக்கிய பார்வை. சூரா பேசும் சாராம்சம் என்பது பொருளியல் வழி எட்டி பார்ப்பதாகத்தான் இருக்கிறது. அது அப்படியல்ல. நன்றி.